மாத்திக்கோங்க. லேண்டிங்லயே பிரச்சனை இல்ல. கண்ணு மாத்துங்க. இறங்குறது வந்து அவ்வளோ வந்து லெஃப்ட் தான். அவனை தவிர எல்லாரையும் எதுவும் லெஃப்ட் தான். அப்படி லக்லாம் இல்ல, நம்ம தான் கரெக்டா குதிக்கணும். அதாவது நீங்க சொல்ற இடத்துல நான் குதிக்கலாம். அது ரைட்டு. இப்போ சுடுறது இருக்குல்ல, நல்ல கண்ணா இது. நல்ல கண்ணா. ரீலோட் பண்ணிக்கோங்க. கண்ணை தட்டுங்க. லைட்டா தட்டினீங்கன்னா போதும். அங்க அங்க ஓடுறான் பாருங்க. அவன் சொல்லணும் ஓடுறான் பாருங்க. அவனே சொல்லுங்க. அவனே இல்ல முன்னாடிதான் அவன் தான். இல்ல இங்க தானே இந்த இடத்துல இந்த இடத்துல நடுவில் இறங்கினீங்கன்னா கண்ணு கிடைக்காது. காசு ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி குரூப்பா வந்தாதான் இருக்கும். இப்போ அவங்க எடுத்தாலும் உங்களுக்கு காசு நீங்க எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். தம்பி பைசன் சன் இல்ல இதே சுட போகுது தம்பி. நீ என்ன பாரு, லாங் ரேஞ்ச் தான் அங்கிள். ஸ்கோப் இருக்கே பாருங்க. சரி உனக்காக வேணா எடுக்கிறேன். இது வந்து ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணணும். மற்ற நேரத்தில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ரெகுலராக விளையாடுறாங்க. மாற்றி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு வேண்டிய டைமில் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணு எடுத்துக்கோங்க. இது லாங் ரேஞ்ச் வந்து நல்லா சொல்லும். 2040 பதிலாக மாற்றிட்டேன். இனி என்னோட இடம் இப்போ வந்து நான் ரவுண்ட் சர்க்கிள் போட்டுப்பேன் எடுத்துனேன். இது இங்கே யார் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நான் ஆட்டோமேட்டிக்காக போகும், மேனுவலாக போகும். இனிமேல் நான் சுட வேண்டிய அவசியமே இல்லை. பாரு இதனால எனக்கு சப்போர்ட் நான் லைக் பண்ணுறது. சர்க்கிள் போட்டுக்கல அதை போட்டு தெரிஞ்சா அது நான் தான் போட்டு அது நான் தான் போடுவேன். அது நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜம்ப் அழகு ஜம்ப் பொட்டு பட்டாசு மாதிரி சுடுது தம்பி. நீங்க வச்ச கண்ணு தான் பைசன். நல்லா இருக்குது. அதை வச்சு சுட்டு பாருங்க. இன்னொன்று இருக்குல்ல சாரா, அதுவும் வச்சுருக்கேன். சாரா நான் யூஸ்வலாக அதான் இருக்குது. அந்த கண் மாற்றிக்கோங்க. இப்போ நான் போகிற இடம் வந்து காசுக்கு தான் போகிறேன். உங்களை காப்பாற்றுறேன். அதே ஐடியாவை காப்பாற்றணுன்ட்டு காசு எடுக்காமல் போகிறீங்களா? இல்லை அப்போ பண்ணுவோம்ல டீமில். இங்கேருந்து வெயிட் என்ன சுட என்னோட தலைக்கு காசு. அந்த வீட்டுக்கு போங்க. ஏத்தாப்புல இருக்க வீட்டுக்கு போங்க. இங்கே தான் ஒருத்தர் போட்டு தர்றேன். இவ்வளோ ரேஞ்சு கிடையாது பைசனுக்கு. இதோ வர வைக்கிறேன் நான். சாரி இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை தலையில் தட்டுறேன். இப்போ மார்க் பண்ணிட்டேன்னா தம்பி உனக்கு கண்டு தெரியல. கில்லு வந்துருச்சு. 21 கிலோ வந்துருச்சு ஒரே புல்லட்ல. இன்னும் 2 பேர் தான் கீழே உள்ள மேலே பிடிச்சிருக்கான். பத்திரமா கீழே விழாத அளவு பிடிச்சிருக்கான். அவனுக்கு அது சரி திரும்பி அதை புதுசாகவும் போகும். இல்லை இல்லை அது வந்து இந்த கிரகத்தில் கரெக்டாக வந்தது. எப்படி வருது இங்கே வந்து செத்துருக்கான். அந்த ஆமா ஏன் எடுக்கிறீங்க? அந்த கண்ணே இல்லையே உங்ககிட்ட. இன்கேஸ் மிஷின் வந்துச்சு. இப்போ இங்கே என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம். சரிப்பா இங்கே ரிவைவல் பண்ணோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ டைமில் வெயிட் பண்ணி இருங்க. இது ஓசி மெடிக்கிட்ட ஓசி. இது உங்களுக்கு தெரியுமா கூட? இதுக்கு நான் எடுத்ததே கிடையாது. எடுத்ததுன்னா அந்த இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி போகக்கூடாதுல்ல வந்துடுச்சு ஜோனில். ஆமாம் அதான் நான் வந்துட்டு வர மாட்டேறாங்க. பயந்துட்டு வரேன். இவ்வளோதான் சுற்றி இருக்கிறேன். நீ இவ்வளோ சர்வை பண்ணியிருக்கியா சொல்லு. அடிச்சிருக்கேன் கிட்ட வரதுக்கு அடிச்சு அனுப்புவோம். இப்போ பேர் நான் கை கூட வைக்கிறேன். நீங்க இப்போ பேர் இல்லை. நான் எடுக்குவோம் கை வைக்க மாட்டேன். ஆனால் ஆட்டோமேட்டிக் இப்போ பேர் கையில் இல்லை. அவங்க வந்து பரத் அவங்களுக்கு அந்த பேர் போயிடும்.
லிங்க் ஆயிருக்குல்ல கூகுள். அவனாவது மண்டையிலே ஒன் டாபிக் அனுப்பி விட்டாதான் நீங்களாம் அடங்குவீங்க. அதான் தெரியாதவங்க சுற்றுவாங்க, தெரிஞ்சவங்க வந்து கை வைக்க மாட்டாங்க. ஏய் நம்ம யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் எல்லாரும் சுற்றுவானுங்க. இந்த மாதிரி எகிரி வைங்க. பட்டன் இந்த மாதிரி காணும். அந்த அங்க இருக்கே. இதுக்கான சைட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இங்கே வாங்கடா வந்து நீங்க தலையை கொடுக்க மாட்டேங்கடா, கூப்பிட வர மாட்டேறாங்க, பயப்படுறாங்கலாம். அந்த அளவுக்கு தலைவர் திணிங்களும் அவ்வளவு தைரியம் இருந்தா பீக்ல இறங்கி இருக்க வேண்டியதுதானே. அங்க இறங்கிட்டு இறங்க வந்தீங்க, அங்கேயே திரும்பி இறங்க வேண்டியதுதானே. டிக்கெட் கிடைச்சதுல இப்போ வீடியோ முக்கியம். அத சொல்லுங்க. கிட்டாவையாவும் வரல, எவனும் வரல அப்படி இடத்த ஓடிட்டு ஆரம்பிச்சு வந்துச்சா. இப்போ ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இப்போ ரிஸ்க் எடுத்து நீங்க இப்போ ரிஸ்க் எடுக்கலாம் வெளில போறீங்க, இவ்வளோ நேரம் உள்ள சேர்த்துருக்கீங்க. நான் எடுக்கிறதே இல்லை, அதுவாக தானே எடுத்துக்குது எல்லாமே ஆட்டோமேட்டிக். பச்சை கலர் காமிக்குதான், அதுதான் பெட்ரோல் தானே. அதெல்லாம் ஏன் ஆங்கிள் எடுக்கிறீங்க? இதனால தான் உங்கள் பேக்கில் இடம் இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே ஓடுறது வேஸ்ட்டு. ஜோனை வந்துச்சு. கார் அங்கே இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில். இல்லை கார் எடுத்தாக்கா அது வந்து விளையாடத்தை நம்மளால கார் எடுத்தா இடிச்சுருக்கோம்மா, சூப்பராக இடிப்பேன். ஐயோ இது எடுத்தாலே தொட்டாவே வந்து விளையாட தெரியும். அந்த பாட்டு தான் எல்லா நேரமும் கார், அதாவது ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதனால தான் நான் எல்லா நேரமும் அந்த பாட்டு அடிச்சு சுத்தம் கார். தள்ளி விட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் இல்லை, யாருமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு மூவ் பிடிச்சிருக்கு. அதனால இவர் கொடுக்குற முட்டு தான் என்னால் முடியல. அதனால தான் கூட உட்காரேன். நான் கரெக்டாக கூட்டு நான் ஜம்ப் பண்ணிடுறேன். அவங்க சாவலியா நீ, என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரியா. அவன் பாரு உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், பெட்ரோல் போட்டு ரெடி ஆகிட்டுறானா உட்காரானா. இவ்வளோ நேரம் ஆச்சு, யாரோ ஒருத்தான் வரணும்ல. இருக்கிறதே 10 பேர் தான். நீங்கள் டாப் பார்த்தியா, நான் என்ன பண்ணுறது, நீ நான் நல்லா கீழே வானான்றேன். நான் 2 அவங்க தான் வந்து தலையை வச்சு மாட்டினேன். தலையை வச்சு மாட்டேங்கிறானுங்களா? இருங்க, கடைசி ஜோன்ல சர்வை பண்ணி காட்டுங்க. அது வின்னு, நான் போய் வாங்கிட்டேன். இது நீங்க இந்த மேட்ச் மட்டும் நீங்க பூயா வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நான் போனே வாங்கி தரேன் உங்களுக்கு. இந்த மேட்ச் நீங்க பூயா வாங்கி காமிங்க, நானே சம்பாதிச்சு வாங்கி தரேன் உங்களுக்கு. இந்த மேட்ச் நீங்க பூயா அடிச்சு காமிங்க. அந்த கதையெல்லாம் கேட்கல. அதாவது இப்போ வந்து பாட்டு தான் ஏன் சொல்லி இப்போ வந்து எல்லாம் ஸ்கூல் காலேஜ் இருக்குல்ல, கிளாஸ் கூட இருப்பாங்க, ஈஸியாக ஜெயிச்சு. இப்படிதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து மிஸ் இருப்பாங்க, சுடாது கை முடிச்சுருந்தா இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்ல ஜெயிச்சுருப்பாங்க. தெரியவே என் கிளாஸ்ல அப்படிதான் நான் நடப்பேன். அது 7 பேர் அது நான் யூஸ் பண்ணுறதே இல்லைப்பா, நான் கிளீன் பண்ணுறதே இல்லை. சும்மா சுத்துறதுக்கு இவ்வளோ கம்மி. நான் சும்மா ஒவ்வொரு டேஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா, லாக் இந்த வீடு லாக் பண்ணிட்டு இந்த ரூம்ல மண்டை அதுதான் கடைசி சொன்னாங்க. அப்படி போகிறோம் உங்களுக்கு தெரியாமல் 1300 கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் லீடிங் கூட பார்த்தீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு எனக்கு டேமேஜ் இல்லையா? ஃபேன் மேலே அடிக்கிறான், அதான் விழுது டேமேஜ் விழுது. எங்கேருந்து அடிக்கான்னு தெரியல எனக்கு. ரைட்ல இருந்து அடிச்சான், நான் பார்த்துட்டேன். யாரோ சொன்னாங்க டாப் 5 தான் பண்ணாங்க. டாப் பூயா இல்ல அவன் ஜெயிக்கணும்னா ஓபன் காட்டுதுல காட்டுச்சுல. ரைட் சைடுல குளோவால் போடணும், உடனே டக்குனு குளோவால் போட்டுடணும். ப்ளஸ் 36 பா, ரேங்க் மேட்ச் பாத்து தெரியுது. இதெல்லாம் பேர் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து பாட். அதனால தான் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பாட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தேன். உங்களை விட வந்து நேம் வந்தாக்கா ஹியூமன், இந்த மாதிரி இந்த ஐஃபோன் அதெல்லாம் வந்தாக்கா உங்க லூட்டு தான் அடிக்க போறாக்கா, உங்க லூட்டு தான் அதெல்லாம் வந்தாக்கா பாட்டுன்னு சொல்லி யூடியூப்ல சொன்னோம். வந்து நல்ல பிளேயர், அதுனா A2Dன்னு சொல்லிட்டு ஒரு சேனல். சரி, இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி அதெல்லாம் அப்படியா? ஏன் தெரியல, வீடியோ போட்டுருந்தோம். ஐ மீன் வீடியோ அது போடல, இல்லை அவன் வந்து விற்றான் இல்லையா, அது வந்து அந்த ஐயோ செம்மையாக பண்ணியிருக்கான் வீடியோ. யூடியூப்லாம் கதற விட்டுருக்காங்க பார்த்தியா? அது நான் கமெண்ட் பண்ணேன், வீடியோ போடலாம் சூப்பராக பண்ணுறேன். அந்த மதம் இல்லையா